எனக்கு 3 பெண் குழந்தை, எனக்கு 2 பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா? உங்களுக்கு தான் சார் இந்த உலகத்திலேயே அதிக பாக்கியம் செஞ்சவங்க நீங்க தான். வாழும் போதே ராஜா. ஒன்னும் இல்ல, ரோட்ல வந்துட்டு இருந்தேன். வேகாத வெயில்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பாட்டிமா நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க பாட்டிமா, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லப்பா நான் இங்கதான் தங்கி இருக்கிறேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணேன். அப்ப அவங்க கேட்டாங்க, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அவங்களையும் விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நிமிஷம் செத்து போயிட்டேன் நான். அப்படியே பெத்தவங்களை வெளில அனுப்பிட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பேரு சாப்பாடு இல்ல, அதுக்கு பேரு வேற. அப்பதான் அவங்க சொன்னாங்க, எனக்கு 3 ஆண் குழந்தை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அவங்கள தொந்தரவு பண்ணவும் விரும்பல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருக்கிட்ட? எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சின்னு சொன்னேன். உங்க அப்பா அம்மா ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தைகள் நமக்கு சாபம் இல்ல, வரம்.